ஜெபிக்கும் பொழுது மற்றவங்க மாறுறாங்களோ இல்லையோ, நீங்க முதலாவது மாறுவீங்க. You will never feel நம்ம இப்படி மாறினா நம்ம தலையில மிளகா அரைப்பாங்க, நம்ம இப்படி விட்டு கொடுத்து போனா நம்மளை போட்டு அரைப்ப, இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், எல்லா தீமையும் கர்த்தர் நன்மையாக மாத்துவார். நான் தோத்தா பிரச்சனை இல்லை, என் மாம்சம் தோத்து போனா எனக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் ஜெயிக்கிற அது எனக்கு பெரிய விஷயம். எங்க அப்பா யாரு முடுக்கும் தலை குனிய கூடாது, ஏசு அப்பா தலை குனிய கூடாது, அவர் தலை நிமிர்ந்து நடக்கணும். இதான் என் பிள்ளை, இதான் என்னோட மகன், இதான் என் மகள் அப்படின்னு ஆண்டு சொல்லணும் தைரியமா. அதுக்கு ஏற்ற வாழ்க்கை நான் வாழணும். ஹல்லேலூயா. அதுக்கு நான் 1000 முறை செத்தாலும் பிரச்சனை, 1000 முறை நம்ம விழுந்து பிரச்சனை கிடையாது. For him to win. ஒரு முறை மனுஷர்கள் பாருங்க, ஆண்டவர் அன்னைக்கு நினைச்சிருந்தாருன்னா சிலுவைக்கு போகாம இல்ல நான் யாருன்னு காமிச்சு ஆகணும், நான் தான் கர்த்தாதி கர்த்தர் சொல்லிட்டு சிலுவை உடைக்கல இறங்கிருக்க முடியும், இல்ல மனுஷன் சாகடிச்சிக்க முடியும். பட் he allowed his flesh to be defeated. அவர் மாம்சம் தோற்று போகிறதுக்கு அனுமதி கொடுத்தார். ஏன் தெரியுமா? ஆவியில உலகத்தை ஜெயிக்கணும்னுக்காக. அப்ப அநேகர் நினைச்சாங்க இயேசு தோற்று போயிட்டாரு, இயேசு செத்துட்டாரு, முடிச்சு, he is a loser. No, he win the whole world today. உலகத்தை எத்தனை ஆத்துமாக்கள் ஜெயிக்கிறார் கொஞ்சம் பாருங்க. எல்லாம் இது பண்றாங்க, நான் ஸ்டாண்ட் அப் பண்ணி தான். No, this is the time for you to be silent. I'm telling you. நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா தோத்து போ, உன்னை கர்த்தர் கனப்படுத்துவார்.